புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சர்க்கரை மற்றும் பிபி மாத்திரைகள் வழங்கும் அட்டைகளை முதியவர்களை கொண்டு தேட வைப்பதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஊழியர் ஒருவர் பிபி பரிசோதனை செய்வது என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை நகர மற்றும் கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இதன் மூலம் அன்றாடம் காய்ச்சல், சளி, இருமல் மற்றும் அடிபட்டு வருபவர்களுக்கு கட்டு கட்டி சிகிச்சை அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினம்தோறும் காலை 8 மணி முதல் 10:30 வரை வெளிப்புற நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்ப்பது மற்றும் 10:30 முதல் 1 மணி வரை மாதாந்திர மாத்திரைகள் வழங்கும் நேரமாக செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களில் சர்க்கரை வியாதி மற்றும் பிபி நோயாளிகளுக்கு மாதாந்திர மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை என்பதால் சர்க்கரை வியாதி மற்றும் பிபி நோயாளிகளுக்கு மாதாந்திர மாத்திரைகள் வழங்கப்பட்டன. ஆனால் முதியவர்களுக்கு சர்க்கரை மற்றும் பிபி மாத்திரை வாங்கும் அடையாள அட்டைகள் மற்றும் நோட்டுகளை முதல் நாளே வாங்கி வைத்துக் கொண்டு மறுநாள் அவர்களை வர சொல்லி அவர்களே தேடி எடுத்து சொல்லி செவிலியர்கள் மாத்திரை வாங்குவதற்காக கூறப்படுகிறது. இதனால் படிக்க தெரியாத கண் குறைபாடு உள்ள முதியவர்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என கூறி சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வைரலாகி வருகிறது. இதே போன்று இந்த சுகாதார மையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஒருவர் நோயாளி ஒருவருக்கு பிபி பரிசோதனை செய்வதும் அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளது. நீங்க எப்படி அவருக்கு பிபி பாத்தீங்க? இங்க வாங்க. நீங்க அவருக்கு எப்படி பிபி பாத்தீங்க? உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை தானே உங்களுக்கு? நீங்கள் எப்படி அவருக்கு பிபி பார்த்தீங்க? யார் சொன்னது? செக்யூரிட்டி எங்கே இருக்கணும்? மாத்திரை எடுத்து கொடுத்துருவீங்களா? ஊசி போட்டுருவீங்களா? எப்படி சார் பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? உங்கள் வேலை என்ன? செக்யூரிட்டி வேலை தானே? எங்கே இருக்கணும் நீங்கள்? உங்க கேட்குறேன், நீங்கள் ஸ்டாஃபா சார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபான்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் இல்லை செக்யூரிட்டி. நீங்கள் எப்படி நீங்கள் மாத்திரை கொடுத்தீங்க? பிபி பார்த்தீங்க? டேப்லெட் கொடுத்துருங்களா? இன்ஜெக்ஷன் போட்டுருங்களா? ஏங்க இது மாற்றி போட்டு தான் சோம்பேறித்தனம் பாருங்க. 1,10,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சோம்பேறித்தனத்தால தான் இது மாதிரி எல்லாம் சாவறான். வேலையை ஒழுங்காக செய்யலாம், சாவறான்லாம்.